சிறகடிக்க ஆசை ஸ்ரீலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அண்ணாமலை முத்துக்கிட்ட பேசும்போது, என்ன முத்து, நான் சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா யோசிச்சு பார்த்தேன், அதனால தெளிவாக ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அப்படியா முத்து, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, நானும் மீனாவும் யோசிச்சு பார்த்தோம். இப்போவே அம்மா என்னையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மீனாவையும் மருமகளாக ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்குன்னு வாரிசு வந்தாலும் கண்டிப்பாக எங்கள் மேலே உள்ள கோவத்தில் எங்கள் வாரிசையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால் நல்லபடியாக சம்பாதிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு கிடைக்கிறதுக்காக நாங்கள் ஃபினான்சர்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கோம். அந்த பணத்தை திருப்பி தரணும். அப்போ தானப்பா நிம்மதியாக சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மீனாவை அம்மா மருமகளாக ஏற்றுக்கணும், புரிஞ்சுக்கணும். மீனா இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறா, எவ்வளோ உதவி செய்கிறா. ஆனால் மீனாவை எவ்வளோ ஏளனமாக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு இல்லவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களும் அம்மாவை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அம்மாவும் மீனாவை மருமகளாக ஏற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்கவே மாட்டேங்குதுப்பா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது முத்து, நீ இந்த வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. விஜயா உன்னை கவனிக்காமல் உனக்கு எவ்வளவோ தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருக்கா. இதெல்லாம் நீ யோசித்து பார்த்ததால தான் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கேன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கணுன்றது தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் முத்து அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்புறாரு. என் அப்பா என்னால் ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு. ஆனால் இன்னும் என் அம்மா மீனாவை புரிஞ்சுக்கலையே. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் என் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு முத்து. இதெல்லாம் நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு முத்து. மனோஜோட கடைக்கு வந்த ரோகிணி மனோஜ் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம்? நீ கடையை பொறுப்பாக பார்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். எனக்கு தர வேண்டிய பணத்தை நீ திருப்பி தரல. கனகா எதுக்கு இங்கே உன்னை ஹஸ்பண்டுன்னு கூப்பிடுறாங்க? அது மட்டும் இல்லாமல் நீயும் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க. நீ இன்னும் எனக்கு தர வேண்டிய பணத்தையும் கொடுக்கல. உனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவும் இல்லை. உனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல மனோஜ்? ஆமாம், கனகா எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? எதுக்கு உன்னை ஹஸ்பண்டுன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, கனகாவை பற்றி உனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க அப்பப்போ என் கடைக்கு வருவாங்க. தேவிகா தான் கூப்பிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்டை பார்க்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. கனகா எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அவங்க இங்கே வந்த உடனே சந்தோஷ் ஜூஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அதனால எனக்கு ஜூஸ் வேணும்னு கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை ரோகிணி அப்படின்னு சொல்லும்போது, நீ சொல்கிறத நம்பலாமா? நீ ரொம்ப பதட்டமாக இருக்கிறியே. கனகா வந்த உடனே பதில் பேசாமல் நீ ஏன் பதட்டமாக இருக்க? உன்னுடைய ஃப்ரெண்டு சக்திவேலை வர சொல்லு. சக்திவேல் கிட்ட நான் பேசணும். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உண்மையாகவே கனகா எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியணும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி, நீ என்னை சந்தேகப்படுறியா? இல்லை இப்படிலாம் கேள்வி கேட்குறியே, அதான் கேட்குறேன். ஆமாம், நீ எதுக்கு என் கடைக்கு வந்த? நான் தான் உங்ககிட்ட பேசுறது இல்லைல்ல. உனக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்கணும், அவ்வளவுதானே. முதல்ல எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும். நீ மறுபடியும் என்கிட்ட பேசவும் வேண்டாம், என்கிட்ட கேள்வி கேட்கவும் வேண்டாம். நீ கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் மறுபடியும் சொல்கிறேன், உனக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. நீ என் பேச்சை கேட்காம இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தனா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு ரோகிணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே மனோஜோட ஃப்ரெண்டு சந்தோஷ் சொல்கிறாரு, என்னப்பா மனோஜ், ரோகிணியும் வந்திருக்காங்க, இங்கே கனகாவும் வந்திருக்காங்க. ஆனால் கனகாவை என்னால் சமாளிக்கவே முடியல தெரியுமா? கனகா ஜூஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இன்னும் சாப்பிட தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. என்னப்பா மனோஜ், நீ முதல்ல கனகாவை இங்கேருந்து கூப்பிட்டு போ, இல்லைனா கடையில் இருக்க வேலையை என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கனகா கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கட்டும், தேவிகா கூப்பிட்டு போகட்டும், நான் தேவிகா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க மனோஜ். ஆமாம், நீ சொன்னது எல்லாமே உண்மைன்னு ரோகிணி நம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது, அதை எப்படி ரோகிணி நம்புவா? அதான் சக்திவேல் உடனே வரணும், சக்திவேல் கிட்ட பேசணும்னு ரோகிணி பேசும்போதே நினச்சேன். கண்டிப்பாக ரோகிணிக்கு இப்போ என் மேலே நம்பிக்கையே இல்லை. நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு ரோகிணி நம்பவே இல்லை. இன்னும் ரோகிணியால் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல. கனகா எதுக்கு கடைக்கு வந்தான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது, தேவிகா தான் அனுப்பி வச்சுருப்பாங்க. நீ கடையில் என்ன வேலை பார்க்குற அப்படின்னு கவனிக்கிறதுக்காகவும், கனகாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதுக்காகவும் அனுப்பி வச்சுருப்பாங்க. கனகா உன்னுடைய மனைவி தானே, இனி கனகாவை நீ தானே பார்த்துக்கணும் மனோஜ். அதான் தேவிகா இப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், நான் கேட்ட பணத்தை அவங்க தரவே இல்லை. அவங்க மட்டும் அப்போவே பணம் கொடுத்துருந்தா ரோகிணி இப்படி கேள்வி கேட்பாங்களா, இப்படி தேவையில்லாமல் பேசுவாங்களா? இப்போவே ரோகிணிக்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருப்பேன். ரோகிணி அமைதியாக கிளம்பியிருப்பா. இப்போ ரோகிணி என் பேச்சை கேட்காம என்கிட்ட கேள்வி கேட்குறா, உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. சரிப்பா மனோஜ், இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும், நீ கொஞ்சம் அமைதியாரு. அதான் தேவிகாவை வர சொல்லியிருக்கல, கனகா முதல்ல இங்கிருந்து கிளம்பட்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்
அப்பப்போ கனகா இப்படி கடைக்கு வந்துட்டு இருந்தாங்கன்னா என்னால் எந்த வேலையும் செய்யவே முடியாது. நல்ல வேலை என் அம்மாவுக்கு இந்த உண்மை தெரியாது. இல்லைன்னா அவ்வளவுதான், நான் என் வீட்டுக்கு கூட போக முடியாது தெரியுமா? உங்கள் பேச்சை கேட்டு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஒரு பக்கம் ரோகிணி வந்து கேள்வி கேட்குறாங்க, இன்னொரு பக்கம் என் அம்மாவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருமோன்னு எப்பயுமே ரொம்பவே பதட்டமாக இருக்கேன். என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சந்தோஷ் கிட்ட மனோஜ் பேசிட்டு இருக்காரு. அந்த சமயம் கனகா மனோஜோட கடைக்கு வந்ததால இங்க தேவிகா கனகாவை பார்க்கறதுக்காக வராங்க. மனோஜ் வேற ஃபோன் பண்றாரு. கனகாவை வந்து கூப்பிட்டு போங்கன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா வராங்க. அதே சமயம் ரோகிணி வரும்போது தேவிகா வரதை கவனிக்கிறாங்க. தேவிகா எதுக்கு மனோஜோட கடைக்கு வராங்க அப்படின்னு யோசிச்ச ரோகிணி தேவிகாவை பார்த்து பேசினாதான் உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு, தேவிகா நீங்களா, எப்படி இருக்கீங்க மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி நீங்களா, நீங்கள் எப்படி இருக்கீங்க ரோகிணின்னு கேட்குறாங்க. நான் நல்லா தான் மேடம் இருக்கேன். நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் மனோஜோட கடைக்கு வந்தேன். மனோஜ் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான். கனகா என் பொண்ணு மனோஜோட கடைக்கு வந்திருந்தாங்க. கனகாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிறீங்க? மனோஜ் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையா? கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க ரோகிணி. ஆமாம் ரோகிணி, நான் உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க? என்கிட்ட ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? என் பொண்ணு கனகா கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கனகாவை நானும் பார்த்தேன். ஏன்னா மனோஜோட கடைக்கு நானும் வந்திருந்தேன். அதனால தான் கேள்வி கேட்டேன். பரவாயில்ல, நீங்கள் கனகா கிட்ட பேசுங்க, நான் கிளம்புறேன், எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, கனகா எப்பயுமே உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரோகிணி. உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க, கனகா கிட்ட நீங்கள் பேசுங்க அப்படின்னு ரோகிணி கிட்ட சந்தோஷமாக தேவிகா பேசும்போது, கண்டிப்பாக கனகாவை பார்க்க உங்கள் வீட்டுக்கு நான் வருவேன். எனக்கும் நிறைய வேலை இருக்குது, உங்ககிட்ட பேசணுன்னு தான் தோணுது. ஆனால் இப்போ நான் கிளம்புறேன், நான் எப்பயாவது உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ தான் ரோகிணிக்கு உண்மை புரியுது. இந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் மனோஜ் உடனே இங்கேருந்து கிளம்பு, நீ கனகா கிட்ட பேச வேண்டாம், என்கிட்டயும் பேச வேண்டாம்னு இப்படிலாம் பேசினாரா? இப்போ தேவிகா வந்ததுக்கு அப்புறமா தானே தெரியுது, தேவிகா கனகாவை மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மை என்னன்னு தெரியாம மனோஜ் எங்க வீட்டு மாப்பிள்ளன்னு வர சொல்லிட்டு போறாங்களே, கண்டிப்பா தேவிகா கிட்ட மறுபடியும் பேசணும். மனோஜ் என்னை ஏமாத்தணும்னு யோசிச்சு இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்காரு. மனோஜுக்கு சரியான பதில் கிடைக்கணும். எனக்கு தர வேண்டிய பணத்தையும் கொடுக்காம மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாருல, கண்டிப்பா மனோஜ் வெளியில வரவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே கடையில் இருக்க மனோஜ் தேவிகாவை பார்த்த உடனே, வாங்க மேடம். ஆமாம், எதுக்காக கனகாவை எங்கள் கடைக்கு அனுப்புனீங்கன்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் என்னுடைய கடைன்னு சொல்கிறீங்க? இப்போ கனகா உங்கள் மனைவி, ஏன் கனகா இங்கே வரக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, அப்படிலாம் சொல்லலை. கனகா வந்ததுக்கப்புறம் என்னால் எந்த வேலையும் செய்யவே முடியல. உங்களுக்கே தெரியும், உங்கள் பொண்ணு கனகா ஜூஸ் வேணும்னு கேட்குறாங்க. எங்களை வேலை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் எப்படி என் பிஸ்னஸை பார்க்க முடியும், கடையை கவனிக்க முடியும்? நீங்கள் தான் கொஞ்சம் பொறுப்பாக கனகாவை பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் எதுக்கு கனகாவை அனுப்புனீங்க? அப்படியே கனகா இங்கே வராங்கன்னா எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும்ல, ஏன் மேடம் இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் நீங்கள் தான் எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கனகா கிட்ட பேசுறதுக்காக நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா கனகா எதுக்கு உங்களை பார்க்குறதுக்காக கடைக்கு வர போகிறாங்க? கனகாவை நீங்களே கடைக்கு கூப்பிட்டு வந்திருக்கலாமே, நானும் வந்திருப்பேன். நீங்கள் எங்களை கண்டுக்காமல் இருந்தீங்க, எங்களை ஏமாத்தணும்னு நினச்சிங்க. அதான் கனகா என் ஹஸ்பண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டா. கனகா இங்கே வந்தது எனக்கே தெரியாது. கனகா உங்களை பார்த்து பேசணுன்றதுக்காக உங்கள் கடைக்கு வந்துட்டா. கனகா உங்கள் மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்கான்னு இப்போ அது புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள. நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ள, நீங்களே இப்படி பேசுனா எப்படி? கனகாவை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்களே. நான் வந்து கனகாவை இங்கே போக சொல்லி அனுப்பவே இல்லை. கனகாவே இங்கே வந்துட்டா, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு புரியுது. இருந்தாலும் கனகா வந்ததால சரியா என்னால் வேலையை செய்ய முடியல. எப்பயுமே கனகாவை நீங்கள் தான் கூப்பிட்டு வருவீங்க. உடனே பேசிட்டு கனகாவும் இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஆனால் இப்போ தனியாக கனகாவை என்னால் எப்படி பார்த்துக்க முடியும்? நீங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லும்போது, மனோஜ் நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பப்போ கனகா கிட்ட பேசுனீங்கன்னா கனகா எதுக்கு கடைக்கு வரப்போறா அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் பார்த்துக்கிறேன், இப்போ கனகாவை இங்கேருந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் மனோஜ் நீங்கள் எப்போ கனகாவை பார்க்கறதுக்காக வருவீங்கன்னு கேட்கும்போது, நீங்கள் என்ன எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை இன்னும் நீங்கள் தரவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னேன்ல, அந்த சார் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட பேசிட்டு உடனே பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன். ஆனால் நீங்கள் முதல்ல எங்கள் பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் கனகாவை கூப்பிட்டு முதல்ல கிளம்புங்க. ஏற்கனவே சரியா கடையில் எந்த வேலையும் செய்ய முடியாமல் கஷ்டப்படுறேன். என் பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்க முடியலன்னு யோசிக்கிறேன். கனகா வேற அப்பப்போ வந்து பிரச்சனை செஞ்சா எப்படி என் பிஸ்னஸை பார்த்துக்க முடியும்னு கொஞ்சமாவது யோசிக்க மாட்டிங்களா? முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமாக இங்கே கனகா கிட்டேயும்
தேவிகா கிட்டேயும் பேசும்போது, தேவிகா கனகாவை அங்கேருந்து கூப்பிட்டு போகும்போது, "அம்மா, என் ஹஸ்பண்ட் வரலையாம்மா? மனோஜ் எப்போ நம்ம வீட்டுக்கு வருவாரு? என்ன மட்டும் எதுக்கும்மா கூப்பிட்டு போறீங்க? ஹஸ்பண்ட், நீங்கள் எப்போ வருவீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் வரேன், இப்போ நீ கிளம்பு" அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கனகாவை கூப்பிட்டுட்டு தேவிகா அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் ரோகிணி இது எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. மனோஜ் கனகாவை எதுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னு எனக்கு இப்போ தானே புரியுது. இப்போ கனகா கடைக்கு வரதுனால இங்கே மனோஜுக்கு நிறைய பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாரு. அப்போ வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தேவிகா சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இப்போ கனகா கடைக்கு வரக்கூடாதுன்னு வேற பேசுகிறாரா? கண்டிப்பாக மனோஜ் பேசின பேச்சால் தேவிகா மனோஜ் மேலே ரொம்பவே கோவமாக இருப்பாங்க. இப்போ தான் நம்ம தேவிகா கிட்ட பேசணும். மனோஜுக்கு கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை செய்யணும். எனக்கு தெரியாமல் என்னை ஏமாத்தணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காரு. எனக்கு மனோஜ் என்னுடைய பணத்தை திருப்பி தரலனாலும் பரவாயில்ல. ஆனால் கனகாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல. மனோஜ் எப்பயும் என் பேச்சை கேட்க மாட்டார். மனோஜை நம்பி நான் ஏமாந்து போயிட்டேன். ஆனால் மனோஜுக்கு சரியான பதில் கிடைக்க தான் போகுது. மனோஜ் என்கிட்டயும் இப்படி தானே ரொம்ப கோவமாக பேசினாரு. மனோஜ், நான் பொறுமையாக இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் மனோஜ் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்புறாங்க. கனகா கிட்ட தேவிகா சொல்கிறாங்க, "பாத்தியா கனகா, உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக மனோஜ் பேச்சை கேட்டு உனக்கும் மனோஜுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சேன். ஆனால் இப்போ மனோஜ் கனகாவை பற்றி யோசிக்காம ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நான் தரவே இல்லைன்றதுக்காக இப்படிலாம் பேசுகிறாரு. கண்டிப்பாக மனோஜ் கனகாவை புரிஞ்சிக்கவே மாட்டாருன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. கனகா, நீ எதுக்காக மனோஜை பார்க்கறதுக்காக போன அப்படின்னு கேட்கும்போது, அம்மா, நீங்கள் தானம்மா சொன்னீங்க மனோஜ் தான் என்னுடைய ஹஸ்பண்டுன்னு. மனோஜ் நம்ம வீட்டில் தான் தங்கியிருக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் மனோஜ் கடைக்கு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மனோஜோட கடைக்கு போகணும்னு நானும் நினச்சேன். அதனால தாம்மா நானே மனோஜோட கடைக்கு வந்துட்டேன். ஆனால் மனோஜ் இப்படிலாம் பேசுவாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. மனோஜ் நம்ம வீட்டுக்கு வருவாராம்மா அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ் கண்டிப்பாக வருவார் கனகா. உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்க தான் போகுது. ஆனால் மனோஜ் கிட்ட எப்படி பேசி புரிய வைக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு இங்கே தேவிகா யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த மீனா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத முத்து கவனிக்கிறாரு. "என்ன மீனா, ரொம்ப சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன்" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாங்க, இன்னைக்கு நிறைய பூ ஆர்டர் இருந்தது. அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த சந்தோஷத்தில் தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். நாளைக்கு நிறைய ஃபங்க்ஷனுக்கு நான் தான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்திருக்கேன். இந்த டெக்கரேஷனை நல்லபடியாக செஞ்சு முடிச்சா நமக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா மீனா? அப்போ நான் நாளைக்கு சவாரிக்கு போக மாட்டேன். உனக்கு உதவி செய்கிறதுக்காக நான் கண்டிப்பாக வருவேன்" அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அந்த சமயம் அங்கே விஜயா சொல்கிறாங்க. மீனாவும் முத்துவும் பேசுகிறத கவனிச்சுட்டு அங்கே விஜயா சொல்கிறாங்க, "ஆமாம், நீ சவாரிக்கு போகலைன்னா எப்படி சம்பாதிக்க முடியும்? நீ என்ன மீனாவை ரொம்பவே நம்புற? மீனா டெக்கரேஷன் ஆர்டருக்கு போனால் உடனே கிளம்பி போயிடுற. நீ உன்னுடைய வேலையை பார்க்க வேண்டாமா? நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக நீ ஃபினான்சர்கிட்ட கடன் வாங்கியிருக்க. அந்த பணத்தை திருப்பி தரணும்னா நீயும் உன்னுடைய வேலையை பார்க்கணும்ல. எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. மீனா என்ன நிறைய சம்பாதிக்கிறாளா? இல்லையே. அப்படியே சம்பாதிக்கிற பணத்தை தேவையில்லாம தானே செலவு செய்கிறீங்க. அப்புறம் எதுக்காக மீனாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்? மீனா இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்யலைன்னா பரவாயில்ல. ஆனால் நீ உன்னுடைய வேலையை கவனிக்க வேண்டாமா முத்து அப்படின்னு பேசும்போது, அம்மா, உண்மையாவே என் மேலே உள்ள அக்கறையில் இப்படி பேசுகிறீங்களா? இல்லை மீனாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணக்கூடாது, உதவி செய்யக்கூடாதுன்றதுக்காக இப்படி பேசுகிறீங்களா? மீனா வேலைக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்கலையாம்மா? அதனால் இப்படி பேசுகிறீங்களா என்ன அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது, அதெல்லாம் இல்லை. மீனா சம்பாதிக்கிற பணத்தை தேவையில்லாமல் செலவு செய்கிறான்னு நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சத்யாவோட கல்யாணத்துக்காக நீங்கள் தானே எல்லா செலவையும் பார்த்துக்கிட்டீங்க. அப்போ மீனா சம்பாதிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தானே நான் யோசிப்பேன். நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் பெருசாக என்ன செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தானம்மா சொன்னீங்க நம்ம வீடு கிடைக்கிறதுக்காக நான் தான் உதவி செஞ்சேன்னு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் முத்து, நீ உதவி செஞ்சுருக்க. ஆனால் அந்த மீனா தான் எந்த உதவியும் செய்ய மாட்டேங்கிறாளே. இனி மீனா வேலைக்கு போகணும்னா மீனா சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட கொடுக்க சொல்லு. அந்த பணத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா, அந்த பணத்தை அப்படியே மனோஜ் கிட்ட கொடுப்பீங்க. மனோஜோட பிஸ்னஸ்க்கு உதவி செய்யணும்னு நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை மனோஜ் கிட்ட கொடுப்பீங்க. உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாதாம்மா? நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா? அம்மா, வேண்டாம்மா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களை நம்பவே மாட்டேன். மீனா எப்பயும் போல தனக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறா. மீனாவுக்கு நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். அதே மாதிரி என் வேலையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியுமா? என் மேலே உள்ள அக்கறையில் நீங்கள் பேசலை. மீனா வேலைக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்கல. மீனா சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதனால தானே இப்படி பேசுகிறீங்க. ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க, அது எப்படி விஜயாவால் இப்படி பேசாமல் இருக்க முடியும்?
வீட்டில் சும்மா இருக்கிற விஜயா வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சால் பரவாயில்ல, எந்த வேலையும் செய்யாமல் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறா. நல்லா சாப்பிட்டுட்டு மீனாவை பற்றி ஏதாவது பேசணும், பிரச்சனை செய்யணும்னு யோசிச்சா அப்புறம் விஜயா இப்படி தானே பேசியாகணும். என்ன விஜயா, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? நீ முத்துவுக்கு என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்ட. மீனா சம்பாதிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு இப்படி பேசுகிற. மீனா தனக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறா. இதில் உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? முத்து, நீ எப்பவும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். மீனாவால் தான் உனக்கு நிறைய கார் கிடச்சிருக்கு. மீனா உனக்கு காரெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கா. நீ நல்லபடியாக முன்னேறணும்னு உனக்கு சப்போர்ட் பண்ணுறதே மீனா தான். மீனாவை புரிஞ்சுக்கிட்டு நீ எப்பயும் போல் மீனாவுக்கு உதவி செய்யணும். விஜயா பேச்செல்லாம் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நான் உண்மையாகவே முத்துவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும்போது, போதும் விஜயா, நீ மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவ. ஆனால் இங்கே முத்து சந்தோஷமாக இருந்தால் உனக்கு பிடிக்காது. உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும். வேற வேலை இருந்தால் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, சரி மாமா, நான் காஃபி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா பேசுகிறதுலாம் நீ பெருசாக எடுத்துக்காத மீனா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இல்லை மாமா, விஜயாத்தையை பற்றி தான் எனக்கு தெரியுமே. சிந்தாமணி பேச்சை கேட்டு நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு பிரச்சனை செஞ்சாங்க. சிந்தாமணி பேச்சை கேட்டு நான் என் அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. நானும் அப்போ அவங்க பேச்சை கேட்டேன். ஆனால் இனி என் வீட்டுக்காரர் முத்துவுக்காக நான் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவேன். நான் நல்லபடியாக என் வேலையை பார்த்து முன்னேறுவேன். விஜயாத்த பேச்சை நான் எதுக்காக கேட்க போகிறேன் அப்படின்னு இங்கே விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்குற மாதிரி பேசிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க. முத்து எதுக்காக மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்? முத்து நல்லபடியாக சம்பாதிக்கணும்னு முத்துவுக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாருமே என்னை புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு முத்து மேலேயும் மீனா மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. மீனா எல்லாருக்கும் காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் மீனா கொண்டு வந்த காஃபியை எடுக்காமல் விஜயா அமைதியாக இருக்காங்க. மீனாவுக்காக தானே முத்து பேசிட்டு இருக்கா, இனி எப்பவும் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. அந்த சமயம் மனோஜ் வீட்டுக்கு வராரு. ஆனா கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம ரொம்ப அமைதியா வந்த மனோஜ் அமைதியாவே உட்காந்துட்டு இருக்காரு. உடனே மனோஜ், நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், நீ மட்டும் என்ன தனியா உட்காந்துட்டு இருக்க, ரொம்ப யோசிக்கிற, என்னாச்சு மனோஜ்? கடைக்கு தானே போயிட்டு வர? கடையில இன்னைக்கு நிறைய வேலை இருந்திருக்கும் அப்படிதானே மனோஜ்? எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? உனக்கு உன்னுடைய வேலை தான் முக்கியம். அதனால தான் சரியா சாப்பிட்றதும் இல்லை, சரியா ரெஸ்ட் எடுக்கிறதும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ ரொம்ப யோசிக்கிற மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லைம்மா, கனகா கடைக்கு வந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னது, கனகா கடைக்கு வந்தாளா அப்படின்னு சொல்லும்போது, கனகாவா? யாரை பற்றி பேசுகிற மனோஜ்? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு விஜயா கேட்கும்போது, மனோஜ் ரொம்பவே பதட்டமா, இல்லைம்மா, நான் என் ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு முத்துவேல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார்ல, முத்துவேலை பார்க்கறதுக்காக கனகா வந்திருந்தாங்க, அதை தான்மா பேசிகிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே, கனகா கடைக்கு வந்து என்கிட்ட பேசுனாங்கன்னு சொன்னேன். ஆமாம், நீ சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு முத்து கேள்வி கேட்கும்போது, என்ன முத்து கேள்வி கேட்குற? நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் தேவையில்லாமல் என் அம்மா கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக இப்படிலாம் பேசிட்டேனே. கனகா கடைக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அப்புறம் மறுபடியும் என் அம்மா கேள்வி கேட்பாங்க. நானே எல்லார்கிட்டேயும் உண்மையை சொல்லிடுவேன். அதனால் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அமைதியாக இருக்காரு. சரிம்மா, என் ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், எப்பயுமே வீட்டில் தான் இருப்ப, இப்போ என்ன ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நானும் பார்க்குறேன் மனோஜ், உன்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் ரொம்ப யோசிக்கிற, வீட்டில் யார்கிட்டையும் சரியாக பேசுகிறதே இல்லை. ஏதாவது பிரச்சனையா மனோஜ்? எங்ககிட்ட சொல்லு மனோஜ் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்க, ஆமாம் மனோஜ், நானும் கேட்கணும்னு நினச்சேன். கடையில் நிறைய வேலை இருக்குன்னு சீக்கிரமாக கிளம்பிடுற, வீட்டுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு வர, எனக்கு ஒன்றுமே புரியல. நீ வீட்டில் சரியாக சாப்பிடவே மாட்டிக்கிற மனோஜ், ஏதாவது பிரச்சனையா மனோஜ் அப்படின்னு அண்ணாமலையும் விஜயாவும் கேள்வி கேட்கும்போது, கனகாவை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமா? அப்படி இந்த உண்மையை சொன்னால் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை புரிஞ்சுப்பாங்களா? என் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. கனகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது மனோஜ், நீ ஏன் பேச்சு தான் கேட்கணும் அப்படின்னு விஜயா பேசுனதை யோசிச்சு பார்க்குறாரு மனோஜ். இங்கே மனோஜுக்கு விஜயா பேசுனதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. உடனே மனோஜ் யோசிக்கிறாரு, என் அப்பாவும் அம்மாவும் என் மேலே உள்ள அக்கறையில் கேள்வி கேட்குறாங்க. உடனே நான் உண்மையை சொன்னால் வசமாக மாட்டிப்பேனே. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வரவே முடியாது. என் அம்மா பேச்சை நான் கேட்காம கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, என் பிஸ்னஸை வேற கவனிக்கிறதுனால சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியல, அதனால தான் இப்படிலாம் இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி மனோஜ், இன்னைக்கு மீனா கிட்ட சொல்லிட்டு உனக்கு தேவையானதெல்லாம் சமைச்சு வைக்க சொல்கிறேன், நீ நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு போதுமா அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். என்னைக்கு என்னை பற்றின உண்மையை இவங்க புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு. அடுத்த நாள் தேவிகாவை பார்க்கறதுக்காக ரோகிணி வராங்க.
வாங்க ரோகிணி, நீங்கள் கனகா கிட்ட பேச வருவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. மனோஜோட கடைக்கு வந்தப்ப உங்களை பார்த்தேன். ஆனால் உங்ககிட்ட சரியாக பேசவே முடியல. கனகா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ரோகிணி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க கனகா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியாம்மா அப்படின்னு, ரோகிணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் கனகா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆமாம், உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, மனோஜை பற்றி பேசுகிறீங்களா? என் ஹஸ்பண்ட் என்னை பார்க்க வரவே மாட்டேங்கிறாரு. என்னன்னு தெரியல, இங்கே மனோஜ் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரோகிணி தேவிகா கிட்ட பேசுகிறாங்க. கனகா இவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க. உங்கள் வீட்டு மாப்பிள்ளை மனோஜ் ஏன் கனகாவை பார்க்கறதுக்காக வரவே இல்லை? நீங்களாவது மனோஜ் கிட்ட பேசி பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் ரோகிணி. இங்கே மனோஜுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், உதவி செய்கிறேன்னு சொன்னேன். ஆனால் மனோஜ் வந்து இப்போ என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. கனகாவை பார்க்கறதுக்கும் வர மாட்டேங்கிறாரு. என்னைக்கா இருந்தாலும் மனோஜ் எங்கள் பேச்சை கேட்டு தானே ஆகணும். அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்படியே நீங்கள் மனோஜ் மேலே உள்ள நம்பிக்கையில் யோசனை பண்ணீங்கன்னா, மனோஜ் கனகாவை புரிஞ்சுக்கவும் மாட்டார், உங்கள் பேச்சை கேட்கவும் மாட்டார். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் இப்படி செய்வாருன்னு நீங்கள் யோசிக்கவே இல்லைல்ல. மனோஜ் வந்து நீங்கள் உதவி செய்வீங்கன்ற நம்பிக்கையில் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ மனோஜ் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாரு. கனகாவை பற்றி யோசிக்கக்கூடாது, கனகா கிட்ட பேசவே கூடாதுன்றதுக்காக தான் மனோஜ் கனகா கிட்ட பேச உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்காரு அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் பேசாமல் இந்த உண்மையை மனோஜ் வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியதானே? உங்கள் பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கனகாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கலாம். அதே மாதிரி கனகா மனோஜோட வீட்டிலையே சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்படியே பொறுமையாக இருந்தால் சரிப்பட்டு வராது. மனோஜ் உங்கள் பேச்சை கேட்கவே மாட்டார். மனோஜ் உங்ககிட்ட ரொம்ப கோபமாக பேசும்போது நானும் அங்கே தான் இருந்தேன். மனோஜ் பேசுகிறதெல்லாம் சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கனகாவோட வாழ்க்கைக்காக பேசுறதுக்காகவும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அப்படியா ரோகிணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும் ரோகிணி. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் எனக்கும் கனகாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால் கண்டிப்பாக உங்கள் பேச்சை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க தேவிகா. உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, பரவாயில்ல, கனகாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறதால தேவிகா இப்போ என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க. தேவிகா என் பேச்சை கேட்குறாங்க. மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக தானே தேவிகா கிட்ட பேச வந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. மனோஜ் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் இந்த உண்மையை சொல்கிறத விட பேசாமல் நீங்கள் போலீஸ்கிட்ட உதவி கேளுங்க. இங்கே மனோஜ் என் பொண்ணு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே கனகா கிட்ட பேசாமல் எங்கள் வீட்டுக்கு வராமல் எங்களை கண்டுக்காமல் தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு. மனோஜ் வந்து கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நாங்கள் இப்போ உதவி செய்யணும். மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸ்க்காக நிறைய பணம் கேட்குறாரு. எங்ககிட்ட இப்போ அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்கிறதால இங்கே கனகாவை பற்றி புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாரு. கனகாவை மனோஜ் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகவும் மாட்டேங்கிறாரு. என் பொண்ணு கனகாவை மனோஜ் ஏமாத்திட்டாரு அப்படின்னு போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட நீங்கள் உதவி கேளுங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கம் உண்மை இருக்குது. அதனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே மனோஜுக்கும் சரியான பதில் கிடைக்கும். அதுக்கப்புறம் மனோஜ் கனகாவை நல்லபடியாக பார்த்துப்பார்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன ரோகிணி சொல்கிறீங்க? நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்கணுமான்னு சொல்லும்போது, ஆமாம், உதவி கேட்டால் தான் உங்களுக்கும் அவங்க உதவி செய்வாங்க. அதே மாதிரி கனகாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கனகா தன்னுடைய மாமியார் வீட்டில் சந்தோஷமாக அங்கே இருக்க வேண்டாமா? அதே மாதிரி மனோஜ் உங்கள் பொண்ணு கனகாவை புரிஞ்சிக்க வேண்டாமா? இப்படிலாம் நீங்கள் செஞ்சாதான் மனோஜ் மட்டும் இல்லை, மனோஜ் வீட்டில் உள்ள எல்லாரும் கனகாவை மருமகளாக ஏற்றுப்பாங்க. கனகாவை புரிஞ்சுப்பாங்க. கனகாவை மனோஜ் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுன்னா நீங்கள் இப்படிலாம் செஞ்சாதான் மனோஜ் மனசு மாறுவார், கனகாவை புரிஞ்சுப்பார். என் பேச்சை கேட்டு இங்கே கனகாவோட வாழ்க்கைக்காக நீங்கள் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட உதவி கேட்கணும். மனோஜுக்கு அப்போ தானே சரியான பதில் கிடைக்கும். உங்ககிட்ட தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்ய மாட்டார். கனகா கிட்டேயும் உங்ககிட்டேயும் மனோஜ் வந்து கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, மனோஜ் தேவையில்லாமல் பேசிட்டாரு. கனகாவை உடனே கூப்பிட்டு போங்க. கனகா இனி என் கடைக்கு வரவே கூடாது. உங்களால் தான் எனக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னு பேசிட்டாரு. மனோஜுக்கு உண்மையாகவே சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் மனோஜ் இப்படி பேசுவார்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இவ்வளோ மனசு வேதனைப்படுறீங்க, அப்போ கனகாவும் இப்படி தானே யோசிப்பாங்க. நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக மனோஜ் உங்களை புரிஞ்சுப்பார். கனகாவை தன்னுடைய வீட்டுக்கு கண்டிப்பாக மனோஜ் கூப்பிட்டு போவார் அப்படின்னு ரோகிணி மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக இங்கே தேவிகா வீட்டுக்கு வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல ரோகிணி, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான். நானும் மனோஜ் வீட்டில் எல்லார்கிட்டையும் பேசலாம்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் தான் அவங்க உண்மையை புரிஞ்சுப்பாங்க, எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. இனி மனோஜால் கனகாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது.
நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான் ரோகிணின்னு சொல்லும்போது, சரி மேடம், இப்போவாவது உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு அதுவே போதும். எனக்கு கனகாவோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு ரோகிணி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க. கனகா, நீ என் கூட கிளம்பி வா கனகா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நம்ம எங்கே போகிறோம்? மனோஜை பார்க்கறதுக்காக போகிறோமா? என் ஹஸ்பண்டோட கடைக்கு போகிறோமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், மனோஜ் சீக்கிரமாக உன்னை பார்க்கறதுக்காக வரதான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி சொன்ன மாதிரியே ரோகிணி ஒரு நல்ல யோசனை கொடுத்துருக்காங்க. ரோகிணி சொன்ன மாதிரியே போலீஸ்கிட்ட உதவி கேட்டாதான் மனோஜ் கனகாவை புரிஞ்சுப்பாரு. இல்லைனா இப்படி தான் கனகா பேச்சை கேட்காம கனகா கிட்ட பேசாம தான் இருப்பாரு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பேச்சை கேட்டுட்டு தேவிகா அங்கே போலீஸ்கிட்ட வந்து உண்மையை சொல்கிறாங்க. சார், மனோஜ் வந்து பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு. என் பொண்ணு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ கனகா கிட்ட பேசாமல் கனகா மனோஜை பார்க்கறதுக்காக கடைக்கு போனாலும் இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை செய்கிறாரு சார். என் பொண்ணு கனகாவை பற்றி மனோஜுக்கு எல்லா உண்மையும் தெரியும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தையும் செஞ்சார். ஆனால் இப்போ தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்கிறாரு. கனகாவோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் எங்களுக்காக மனோஜ் கிட்ட பேசணும். மனோஜ் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேயும் பேசணும். என் பொண்ணு கனகா எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தேவிகா சொல்கிறாங்க. கண்டிப்பாக நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை பார்க்கறதுக்காக கடைக்கு வராங்க. ஆனால் மனோஜ் கடையில் இல்லை, வீட்டுக்கு போயிட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே இங்கே கனகாவுக்காக பேசுறதுக்காக தேவிகா உதவி கேட்டதால் விஜயாவோட வீட்டுக்கு போலீஸ் வராங்க. போலீஸ் வந்த உடனே மனோஜ், முத்து, மீனா எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு விஜயா கூப்பிடுறாங்க. என்னம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது, நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. என்னன்னு தெரியலையே. என்ன முத்து, ஏதாவது பிரச்சனை செஞ்சிட்டியா? நீ தான் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை செய்வ, வீட்டிலேயே பிரச்சனை செய்வ, இன்னும் என்ன வேலை செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு தெரியலையேன்னு சொல்லும்போது, அம்மா, என் வேலையை உண்மையாக நேர்மையாக செய்வேன். உங்களை ஏமாற்ற மாட்டேன். என்னால் எந்த பிரச்சனையும் வராது. நான் எந்த பிரச்சனையும் செய்யவும் இல்லை. நீங்கள் ஏம்மா புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க? போலீஸ் எதுக்கு வந்திருக்காங்கன்னு முதல்ல கேளுங்க. உண்மை என்னன்னு தெரியாமல் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு முத்து. நாங்கள் மனோஜை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோன்னு சொல்லும்போதே மனோஜ் வந்து, சார், என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? என்ன சார், எதுக்கு என்ன பார்க்கணும்? என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, மனோஜ், நீங்கள் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, சார் அப்படிலாம் இல்லை சார்னு சொல்லும்போது, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் மனோஜ், கனகாவை நீங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது வீட்டில் உள்ள எல்லாரும் மனோஜை பார்க்குறாங்க. மனோஜ் விஜயாவை பார்க்குறாரு. அம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருக்குமான்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், எதுக்கு நான் பொறுமையாக இருக்கணும்? நீ அப்போவே கனகாவை பற்றி பேசும்போதே நினச்சேன், எங்களுக்கு தெரியாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அதனால தான் போலீஸ் வந்து கேள்வி கேட்குறாங்களா? அப்போ உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. நானும் முத்துவால தான் பிரச்சனை வந்துருச்சுன்னு நினச்சேன். அதனால் முத்துக்கிட்ட கேள்வி கேட்டேன். உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். என்ன மனோஜ் இப்படிலாம் செஞ்சுருக்கிற? கனகாவை உண்மையாகவே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. ஆமாம்மா அப்படின்னு சொல்லும்போது, கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கனகா கிட்ட பேசாமல் அவங்க வீட்டுக்கு போகாமல் கனகா உங்களை பார்க்க வந்தால் பிரச்சனை செய்கிறீங்களா மனோஜ்? ஆமாம், கனகாவை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அப்புறம் கனகா உங்கள் வீட்டு மருமக தானே, உங்கள் வீட்டுக்கு தானே கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, சார், நான் உங்ககிட்ட பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உண்மையை சொல்லுங்கள் மனோஜ், எதுக்கு கனகா இன்னும் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, கனகாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இந்த உண்மையெல்லாம் இங்கே வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது சார். என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த உண்மை தெரியாதுன்னு சொல்லும்போது, என்ன மனோஜ் பேசுகிறீங்க? இதெல்லாம் நாங்கள் நம்புவோம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பொய் சொல்கிறீங்க மனோஜ். உங்கள் வீட்டில் உள்ள எல்லார் பேச்சையும் கேட்டுட்டு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீங்கள் இப்போ தேவிகா கிட்ட பணம் கேட்டிருக்கீங்க. அவங்க பணம் தர முடியாதுன்னு சொன்ன உடனே கனகாவை பார்க்காம அவங்க வீட்டுக்கு போய் பேசாமல் அவங்கள இந்த வீட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டு வராமல் இருக்கீங்க. இந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்கள் அம்மா பேச்சை கேட்டு தானே இப்படிலாம் செய்கிறீங்க. எனக்கு உங்களை பற்றி தெரியும் மனோஜ்னு சொல்லும்போது, சார், எனக்கு எந்த உண்மையும் தெரியாது சார். இந்த பிரச்சனைக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்கான்ற உண்மை எனக்கு இப்போ தான் சார் தெரியும். நீங்கள் இந்த உண்மையை சொன்னதுக்கப்புறமா தான் சார் தெரியும். மனோஜ் இந்த உண்மையை எங்கள் யார்கிட்டேயும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேணும்னா மனோஜுக்காக சப்போர்ட் பண்ணி பேசலாம். ஆனால் கனகா மனோஜ் செய்கிற பிரச்சனையால் ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. எங்ககிட்ட வந்து உதவி கேட்டிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் உடனே கிளம்பி வாங்க. மனோஜுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்களும் வெளியில் வரவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, சார், மனோஜை பற்றின உண்மை எங்களுக்கே இப்போ தான் சார் தெரியும். மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறான்னு நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியும். வேணும்னா மனோஜை கூப்பிட்டு போங்க சார். மனோஜ் வெளியில் வரவே கூடாது. மனோஜால் வீட்டில் இருக்க எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இந்த மனோஜுக்கு வேறு வேலையே இல்லை சார். எப்போ பார்த்தாலும் இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருப்பான். மனோஜ், கனகாவை நீ தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறியா? அங்கே கல்யாணத்துக்கு டெக்கரேஷன் செய்கிறதுக்காக வந்தோம். அப்போவே நான் நினச்சேன், உன்னுடைய ஃப்ரெண்டு அங்கே வந்திருந்தப்பவே கேள்வி கேட்டேன். உன்னுடைய ஃப்ரெண்டு உனக்காக உண்மையை சொல்லாமல் இருந்தார். இப்போ தானே புரியுது நீ ஏன் மனோஜ் இப்படிலாம் செய்கிற. பாரு, அப்பாவும் அம்மாவும் உன்னால் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இப்படிலாம் நடக்கணும்னு நீ யோசிக்கிறியான்னு சொல்லும்போது, இல்லை முத்து, இப்படி பிரச்சனை வரும்னு நினைக்கல.
தேவிகாவும் கனகாவும் போலீஸ்கிட்ட உதவி கேட்பாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீ தேவையில்லாத வேலையை செஞ்சதால தான் இப்போ பதில் பேச முடியாமல் எல்லாரும் நிற்கிறோம். ஒன்னால தான் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அண்ணாமலை விஜயா மனோஜை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்பா நீங்கள் கவலைப்படாமல் இருங்கப்பா, நான் கண்டிப்பாக வருவேன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மனோஜ் வந்து அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லும்போது, நீ என்கிட்ட பேசாத மனோஜ், உன்னால் இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலன்னு யோசித்தேன். ஆனால் மறுபடியும் நானும் விஜயாவும் வெளியில் வர முடியாத ஒரு நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டல, இனி நீ பேச என்ன இருக்கு? எங்களுக்கு தெரியாமல் நீ கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இப்போ நாங்களும் பதில் பேச முடியாமல் இருக்கோம். ஏன் மனோஜ் இப்படிலாம் செஞ்ச அப்படின்னு அண்ணாமலையும் விஜயாவும் கேள்வி கேட்குறாங்க. தேவிகா இப்படி செய்வாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. கனகாவோட வாழ்க்கையை பற்றி தேவிகா யோசிக்கிறாங்க, என்னை பற்றி அவங்க புரிஞ்சிக்கவே இல்லையே. என் அம்மாவும் அப்பாவும் எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என் அப்பாவும் அம்மாவும் பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான் அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு மனோஜ். மனோஜ் கண்டிப்பாக கனகாவை புரிஞ்சுக்கணும், விஜயாவும் அண்ணாமலையும் கனகாவை மருமகளாக ஏற்றுக்கணும் அப்படின்னு மனோஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க தேவிகா.